Hello aspirants, welcome to the Apti with AK YouTube channel. இந்த சேனலில் அர்த்தமெட்டிக் சம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய எஸ்பிஐ பிஓ, என்டிபிசி எக்ஸாம், ரயில்வேயோட என்டிபிசி எக்ஸாம், கர்நாடகா பேங்க் அண்டு எல்பிஓ எக்ஸாம்ஸ், தென் நம்மளுடைய ஐடிபிஐ, ஜேஏஎம், இந்த மாதிரி எல்லா விதமான எக்ஸாமுக்கு தேவையான அர்த்தமெட்டிக் டிஐ எக்ஸாம் லெவலில் செப்பரேட்டாக கொடுக்குறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் பேங்க் லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டைம் இதுதான். இந்த மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி மோர் தென் 40-50 டேஸ் ஆகிடுச்சு, இன்னும் ரிசல்ட் வரல. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் எப்போ ரிசல்ட் வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ரிசல்ட் ப்ராசஸ் என்ன, எப்போ ரிசல்ட் வரும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்னு பார்த்துடலாம். அண்ட் குட் அட்டெம்ப்ட் எக்ஸாம் அனாலிசிஸ் ஒரு ஓவர்வியூ ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் நீங்கள் இன்டர்வியூக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்டு நீங்கள் மார்க் கம்மியாக இருந்தாலும் என்ன பண்ணணும், அதிகமாக இருந்தாலும் என்ன பண்ணணும், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசியாக ரிசல்ட் எப்போ வரும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், இது வந்து டிஎன் பேங்கர்ஸோட சப் சேனல், அதோடைய சப்சிடரி மாதிரி. இது ஒன்லி அர்த்தமெட்டிக் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சேனல். இதை பாருங்கள், நமக்கு எக்ஸாம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, அட்டெம்ப்ட்டு நிறைய பேர் ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ இதில் தான் பிரச்சனையே வந்துருச்சு. நமக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்டன் பண்ணது கம்மி பேர். நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸாம் இப்போ நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு தான் வந்து ஹைதராபாத்து, தெலுங்கானா, குஜராத்துன்னு தூக்கி அடித்தாங்க பசங்களெல்லாம். பொண்ணுங்களையும் கூட ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு யூஸ்வலாக எழுதுகிற அப்ளை பண்ண இடத்துலேருந்து தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் எழுதுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த எக்ஸாம் டஃப்பாக இருக்கும், பிஓ எக்ஸாம்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுட்டாங்க, ஏதோ எழுதாமல் விட்டுட்டாங்க. நான் சொன்ன ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கல. எக்ஸாம் ஈஸியாக தான் ப்ரோ இருக்கும், இது வந்து ரெகுலர் எக்ஸாம் மாதிரி இருக்காது, ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ தவிர அண்டு நம்ம எழுதக்கூடிய ஐபிபிஎஸ் ரெகுலர் எக்ஸாமை தவிர எந்த எக்ஸாம் வச்சாலும் அது ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்காது. அண்டு இது வந்து இது ஃபஸ்ட்டே கிடையாது. நான் ஆல்ரெடி பேங்க் ஆஃப் இந்தியா எழுதியிருக்கேன். அண்டு பிஜிடிஎஃப் கோர்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நிறைய எழுதியிருக்கோம். ஃபியூச்சரில் தனியாக இந்த மாதிரி பிஓக்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க. அதுவும் பிஓ ஜாப் தான். அந்த எக்ஸாம் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு அந்த பேப்பர்லாம். நீங்கள் பழைய பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க்கு, தென் கனரா பேங்க்கெல்லாம் வந்து அவங்க பிஜிடிஎஃப் கோர்ஸ்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. பிஓக்கு தனியாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இருக்க கிளர்க் பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் தான் அந்த கொஸ்டின் பேப்பரே இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குன்னு சொன்னால் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. அதன்படி நம்ம சொன்னதுக்குபடியே இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. சரிங்க சார், எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம எக்ஸாம் அனாலிசிஸ் பார்க்கலாம். அனாலிசிஸ் பார்க்கும்போது குட் அட்டெம்ப்டில் இங்கிலீஷில் 30 வரையும் குட் அட்டெம்ப்ட்டு, ஆவரேஜாக படிக்கிறீங்கன்னா 25. நீங்கள் நல்லா படிக்கிற ஆஸ்பிரண்ட்னா 30-35 அட்டன் பண்ணவங்களும் இருக்காங்க. நானும் 35 தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 30-35 அட்டன் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஏன்னா ஈஸியாக இருந்துச்சு, எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. நான் யூஸ்வலாக ஃபுல் அட்டெம்ப்ட் இங்கிலீஷில் கொடுக்க மாட்டேன். ஆர்ஆர்பி கிளர்க்கில் இந்த எக்ஸாம் மட்டும் இங்கிலீஷ் ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஈஸியாக இருந்துச்சு. ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நம்ம கன்வென்ஷனல் டாபிக் அட்டன் பண்ணுவோம் சொல்லுவோம்ல ஸ்ட்ராட்டஜியில், அந்த டாப்பிக்கெல்லாம் அட்டன் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா டைம் இருந்ததுனால ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுக்க முடிஞ்சுது. பட் அக்யூரேசியோட போட்டோம். நான் அக்யூரேசியாக தான் மெயின்டைன் பண்ணேன். பட் இருந்தாலும் எனக்கு டைம் இருந்ததுனால ஃபுல்லாக போட்டேன். அக்யூரேசியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் 25-30 போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இதுக்கான மார்க்கு 25 எல்லாம் அதிகம் இல்லையா, அக்யூரேசிலாம் போயிடும். 25-26 அட்டன் பண்ணியிருந்தால் கூட ஒரு 20 மார்க் வச்சுக்கலாம். ரீசனிங் எபிலிட்டி, இதுக்கு ஒரு கொஷினுக்கு 1.71 மார்க்கு. இதோட பெஸ்ட் அட்டெம்ப்ட்டு 45 அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்டு ஆவரேஜ் அட்டம் 40-43, நம்ம 42ன்னு வச்சுக்கலாம். 42ன்னா கூட 4-17 68, 40 மார்க் வச்சுக்காங்க. சாரி, 1.3 மார்க் இருக்குது. 1.33 மார்க்கு 4-13 52, ஒரு 52 வச்சுக்கலாம். 53-54 வரும், 52 மார்க்கே வச்சுக்கலாம். ஏன்னா அக்யூரேசியில் மிஸ் ஆகும் இல்லையா. ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா 32 இருக்கா, பெஸ்ட் அட்டெம்ப்ட் 32, 28லேருந்து 32, நம்ம 30 வச்சுக்கலாம். 30 இதில் 1.71 மார்க் ஒரு கொஷனுக்கு. 17 51, இதுக்கும் 52 வச்சுக்கலாம். இதுவும் 52, இதுவும் 52.
ஆஸ்பிரண்ட்ஸ் இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருந்தோம். நீங்க டாப்பருக்கும், ஆவரேஜுக்கும் என்ன வித்தியாசமும் இல்ல. இந்த ஷிஃப்ட்டுக்கும், இந்த ஷிஃப்ட்டுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது. இதில 1 மார்க் இதில சேர்த்து போடுற மாரி இருந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாரி சிஏல இது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இதில சிஏ கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஈஸியா இருந்துச்சுன்னுலாம் சொல்ல மாட்டேன். இத விட இதில 2 மார்க் சேர்ந்து எடுக்கிற மாரி இருந்துச்சு அவ்வளோதான். இதில 10 மார்க் வச்சுக்கலாம். என் என்னோட ஸ்கோர் 14.5 மார்க்கு மேல வந்துச்சு நெகட்டிவ்லாம் போயி. ஆவரேஜ் 10 வச்சுக்கலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சம் பண்ணுங்க. 4 10 134. ஸோ இது வந்து என்னது? ஆவரேஜ் அட்டெம்ப்ட். ஆவரேஜ் ஸ்கோர் இவ்வளோ வரும். பட் நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணும்போது, இது வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாம் கிடையாது. இதில பிரிலிம்ஸ் எக்ஸாம் இருந்தா, இந்த கட் ஆஃப நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். டைரக்ட்டா இந்த ஆவரேஜ் ஸ்கோர நம்ம கட் ஆஃபா கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இது பிரிலிம்ஸ் எக்ஸாமே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் என்ட்ரி லெவல் எக்ஸாமு. ஸோ, இதில பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்திருக்காங்கல்ல, இந்த ஆவரேஜுக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்திருக்காங்கல்ல, அதுக்கும் இன் பிட்வீன் தான் நம்ம பார்க்கணும். ஸோ, இதில இந்த டாப்பர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 5 மார்க் சேர்த்து எடுத்திருப்பாங்க. இது 2 சேர்ந்து 5 மார்க் சேர்த்து எடுத்திருப்பாங்க. இதில 2 மார்க் சேர்த்து எடுத்திருப்பாங்க. ஸோ, இதிலேருந்து 12, 14 மார்க் கூட்டிக்கணும். அப்போ 146 மார்க்கு 146 ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ண சான்சஸ் இருக்கு. ஏன்னா, இது 40 மார்க்கு. இது 20 மார்க் நான் போட்டிருக்கேன்ல. இது 20 இங்க 35 கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணாலும் அத 40 கன்வெர்ட் பண்ணணும். நீங்க 20 மார்க் வர 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணி அதில 20 கொஸ்டின் ரைட்டா இருந்தா கூட, உங்களுக்கு ஒரு 23, 24 மார்க் வரும். ஸோ, நம்ம டாப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது, இது 2ம் சேர்ந்து அவங்க டிஃபரன்ஸ் காட்டுற இடத்துல 5 அதிகமா வச்சிருப்பாங்க. இங்க நமக்கு 5 மார்க் சேர்ந்து கூட வரும். இங்கிலீஷ்லயும் இதுலயும். இந்த 3 செக்ஷன்ல சேர்ந்து ஆவரேஜ் அட்டெம்ப்ட் பண்ணத விட, எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸோட அட்டெம்ப்ட் 5, 5 கூட இருக்கும். இதுவே நம்ம பிரிலிம்ஸ் எக்ஸாம் வச்சு மெயின்ஸ் எக்ஸாம் எடுக்கிற மாதிரி இருந்தாக்கல, நம்ம இந்த ஆவரேஜ் அட்டெம்ப்ட் தான் நம்ம கட் ஆஃப்க்கு எக்ஸ்பெக்ட் கட் ஆஃபா கன்சிடர் பண்ணுவோம். இது டைரக்ட் மெயின்ஸ் எக்ஸாம்ன்றதுனால நெறைய பேர் ஃபில்டர் ஆகணும். 1:3 ரேஷியோ ஜெனரலுக்கு, 1:5 ரேஷியோ ஃபார் ரிசர்வ்டு கேட்டகரிக்கு. ஸோ, இவ்வளோ தான் நம்மளால எடுக்க முடியுன்றதுனால, டாப் பெர்ஃபார்மன்ஸ தான் நம்ம கன்சிடர் பண்ண கட் ஆஃப்க்கு. 146 பிளஸ் ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு வித்தவுட் நார்மலைசேஷன் இந்த மார்க் 146 பிளஸ்ஸு இருந்து நார்மலைசேஷன்னால பாதிக்கப்படாம இருந்தாக்கல 146. பட் பிளஸ் நார்மலைசேஷன் இருக்கும் இந்த ஷிஃப்ட் கேண்டிடேட்ஸுக்கெல்லாம். இந்த ஷிஃப்ட் கேண்டிடேட்ஸுக்கும், இந்த ஷிஃப்ட் கேண்டிடேட்ஸுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த நார்மலைசேஷன் ப்ராசஸ்னால கட் ஆஃப் எகுறும். கட் ஆஃப் எகுற பட்சத்தில இது வந்து நான் டஃப் ஸ்லாட்டுக்கு தான் இந்த 146 பிளஸ் கட் ஆஃப். இப்ப நார்மலைசேஷனால மார்க் கூடும். ஈஸியான ஸ்லாட்லேருந்து கொஞ்சம் 2 மார்க் குறையும். ஸோ, 148ன்றது என்னோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். இது வந்து ஓபிசிக்கு. எப்பயுமே நான் ஓபிசிய கன்சிடர் பண்ணி தான் கட் ஆஃப் மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா, தமிழ்நாட்டில பாப்புலேஷன் ஓபிசி தான் அதிகம். அண்டு ஜெனரலுக்கு இதுலேருந்து 2 கூட்டிக்கோங்க. 150. ஜெனரலுக்கு ஒரு 150 பிளஸ் இருக்கலாம் கட் ஆஃப். ஓபிசிக்கு ஒரு 148 அண்டு எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு. சரி வாங்க அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம் அத. இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கட் ஆஃப். ஸோ, நம்மளுடைய ஆவரேஜ் அட்டெம்ப்ட், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ? 134. ஆவரேஜ் அதாவது இப்போ தான் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 4, 5 மாசமா, 6 மாசமா. அந்த கேண்டிடேட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா நமக்கு என்னன்னா, எவ்வளோ ஸ்கோரு? 134. பட் நமக்கு நம்ம டாப்பர்ஸ் தான் கன்சிடர் பண்ணணும் இப்ப. இது டைரக்ட் மெயின்ஸ்ன்றதுனால. அதனால 148 சொன்னேன். யாருக்கு? ஓபிசிக்கு 148. 148 ஓபிசிக்கு. ஜெனரல் கேட்டகரிக்கு 150. இதிலிருந்து ஒரு 8லிருந்து 10 மார்க் வரைக்கும் குறைச்சுக்கோங்க. ஸோ, 140 பக்கம் இந்த கேட்டகரிக்கு. இது 136. இந்த 134, 136 சொன்னேன்ல, இதெல்லாம் எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் சேம் கட் ஆஃப் எடுத்துட்டு ஃபைனல் ரிசல்ட்ல அவங்க வச்சுருவாங்க. கட் ஆஃப் மாத்திப்பாங்க. பொதுவா எல்லாருக்கும் சேமா ஒரு கட் ஆஃப் எடுத்துட்டு, அந்த மாரி வந்தா இது அப்ளை ஆகாது. பட் ஆனா இந்த மாரி ரிசர்வேஷன் வைஸ் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது ஐபிபிஎஸ்க்கு அது பொருந்தும். ஸோ, இந்த ஆவரேஜ் அட்டெம்ப்ட்ன்றது எஸ்டி கேட்டகரிக்கு 134. நீங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பிகினரா இருந்தா கூட இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க கிளியர் பண்ண முடியும். எஸ்சி கேட்டகரியில ஒரு 140.
140 to 142 இதுலேருந்து இப்போ நான் சொன்ன கட் ஆஃப்லேருந்து +or -2 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் ஆஸ்பிரன்ஸ் கட் ஆஃபு. தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இது வந்து நமக்கு ஆவரேஜ் ஸ்கோரை கன்சிடர் பண்ணுறதை விட நம்ம டாப்பர்ஸ் தான் கன்சிடர் பண்ணோம். 148, 150, இவங்களுக்கு ஒரு 140 ப்ளஸ்ஸு, இவங்களுக்கு ஒரு 136 +or-. ஸோ இதுலேருந்து +or-2 கட் ஆஃப் சேஞ்சஸ் ஆகும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது +or-2 கட் ஆஃப்ஸ் வரும். இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சரிங்க சார், யார் இன்டர்வியூக்கு படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுதான் கட் ஆஃபாக இருக்கும். மெயின்ஸுக்கு நம்ம சரி இந்த மார்க் வந்துடும், ஆனால் ஜஸ்ட் பாஸ் தான் வர மாதிரி இருக்குது அப்படின்னக்கூடிய கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும்னா, இந்த நான் சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கணும். இது என்ன உதாரணம்னா, இது நான் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்னுடைய ஸ்கோர் கார்டு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸாம் பாஸ் ஆகி சும்மா தான் மேரேஜ் ஆன அடுத்த 2-3 வாரத்தில் இந்த எக்ஸாம் நான் எழுதிட்டு வந்தேன். இது நான் ஏற்கனவே ப்ரொவைட் பண்ண வீடியோ தான், திருப்பி இது வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆஸ்பிரன்ஸ் கேட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலாம். மேரேஜ் முடிஞ்சு 3 வாரத்தில் போய் எழுதின எக்ஸாம் பண்ணுறதுனால 3 வாரமோ 1 மந்த்தோ, நான் மேரேஜுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் 2 மாதமா. மேரேஜுக்கு அப்புறமா 2 மாதம் படிக்கல. சும்மா இந்த எக்ஸாம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்துட்டு போனால் எக்ஸாம் கிளியர் ஆகலன்னு நினச்சிட்டேன். உங்களை மாதிரி இந்த பார்டரில் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, பாஸ் படிக்க தேவையில்ல இன்டர்வியூக்குன்னு, அவங்களுக்காக சொல்கிறேன். என்ன ஆயிடுச்சு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் 78. இதை பாருங்கள் எனக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு, 92 வந்திருக்கு. ஏன்னா நார்மலைஸ் பண்ணாங்க. இது 2 ஷிஃப்ட் நடந்துச்சு, நார்மலைஸ் பண்ணாங்க. எனக்கு டஃப் ஸ்லாட்டு நார்மலைஸ் பண்ணாங்க. இதில் நான் அட்டன் பண்ண கொஸ்டினே வந்து ஆப்டிடியூடில் 30 தான், சாரி 23 தான். இதை கன்வெர்ட் பண்ணால் இவ்வளோ மார்க் வரவே வராது. அதே மாதிரி ரீசனிங்கில் நான் அட்டன் பண்ணதே 30 தான். 17 எவ்வளோ, 51. சாரி ஃப்ரெண்ட்ஸ், 13 எவ்வளோ, 1.3, 40, 39 தான் வரணும். ஆனால் எனக்கு 43 மார்க், 42 மார்க் வந்திருக்கு. இது 1.7 மார்க்கு, 23 1.7 அடிங்க, இப்போ பெருக்கி பாருங்கள், இவ்வளோ மார்க் வராது. ஸோ அக்யூரேசிக்கு இதுதான் வேல்யூ. அக்யூரேசியோட நம்ம ஒரு எக்ஸாமை அட்டன் பண்ணோம்னா நமக்கு நம்ம எழுதக்கூடிய மார்க்கை விட அதிகமாக மார்க் வரும்ன்றது கிடையாது. ஆனால் நார்மலைசேஷனில் அதிகமான மார்க் போகாது. அக்யூரேசி அட்டன் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா மார்க் தர மாட்டாங்க. நார்மலைசேஷன் ஆகும்போது நமக்கு மார்க் அடி வாங்காமல் அப்படியே வரும். அதனால் அக்யூரேசியோட ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கேண்டிடேட் அக்யூரேசி பற்றி கேட்டார், அவருக்கு நான் தனி வீடியோ போடுறேன். அவர் ஃபுல் அட்டம் கொடுக்குறாரு எல்லா எக்ஸாம்லேயும். அதெல்லாம் தப்பு. 35% அக்யூரேசி வச்சுருக்காரு. அதெல்லாம் தவறான விஷயம். அந்த மாதிரிலாம் நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் அதிகமானா மார்க்லாம் அதிகமாக வராது. இது வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னல சிஎஸ் ஸ்ட்ராட்டஜி, அதை கூட நான் ஃபாலோ பண்ணல. அதை விட கம்மி தான் பண்ணேன். ஸோ ஒரு 2 வீக்ஸ் ப்ரிப்பரேஷன் கூட கிடையாது. இந்த சிஏ நான் படித்தது ஆல் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு 10 நாளாக என்னமோ தான் இருந்துச்சு. அந்த இதில் நான் அந்த லாஸ்ட் வீக் ஸ்ட்ராட்டஜி சொன்னல, அதை தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் 12.25 மார்க் வந்துருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நான் அதனால தான் சொன்னது, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆனதுனால தான் உங்களுக்கு டிஎன் பேங்கர்ஸில் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நான் சொன்னது உங்களுக்கு. இதை பாருங்கள், இங்கிலீஷ் லாங்குவேஜில் என்னோடய அட்டெம்ப்ட் 25 இருந்துச்சு. 23.71 மார்க். 35 கொஷினில் நான் 25 கொஷின் அட்டன் பண்ணியிருந்தேன். நெகட்டிவ் எல்லாம் போய் 23.71 வந்திருக்கு. டோட்டல் ஸ்கோர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 78, எனக்கு வந்திருக்குது 92. இப்போ எவ்வளோ மார்க்கு, 14 மார்க் வித்தியாசம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எனக்கு 14 மார்க் அதிகமாக வந்திருக்கு. நான் கிளியரே ஆக மாட்டேன், சும்மா போய் எழுதின எக்ஸாம் தானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் கிளியர் ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட அதிகமாக அட்டம் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு யாரும் கிளியர் ஆகலை. நிறைய பேருக்கு யாருக்குமே கிளியர் ஆகலை. என் செட்டில் என் க்ளோஸில் நான் ஒருத்தர் தான் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போயிருந்தேன். சரி, அடுத்து இந்த தப்பு தான் பண்ணேன்னா எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ண மட்டும் இன்டர்வியூக்கு. அட்லீஸ்ட் நான் கிளியர் ஆன பிறகு நான் சுதாரிச்சுட்டு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்ல, அது என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் பாஸ் தானே இருக்கேன், எனக்கு வேலையாக கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிட்டேன், இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டேன். இங்கே பாருங்கள், என்னோடய மார்க் 63.3. இதுக்கு ரிசர்வ் லிஸ்ட் வந்தது 65 மார்க் வரைக்கும். எவ்வளோ மார்க் பத்தலை, 1.6 மார்க் பத்தலை. ஸோ 1.66 மார்க் பத்தலை. இந்த 1.66 மார்க்கு நான் இன்டர்வியூவில் சூப்பராக பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்திருக்கும். ஜிடி எனக்கு பேச்சு திறமை அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள அட்ராக்ட் பண்ணிட்டு ஈஸியாக நான் ஜிடியில் 10க்கு 9 மார்க், அதாவது 40க்கு 36, 10க்கு 9 மார்க் எடுத்துட்டேன். இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் இன்டர்வியூ போதுன்னா 7 மினிட்ஸ் வரையும் சூப்பராக போச்சு இன்டர்வியூவில். லாஸ்ட்டு 3 மினிட்ஸில் நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகாதனால அவங்க கேட்ட பேங்கிங் கொஷினில்
எனக்கு ஆன்சர் தெரியுது. நான் சொன்னேன். பட் பாதி பாதி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. முத்ரா ஸ்கீம்ஸ் லோன்ல அந்த இது கூட எனக்கு டக்குனு ஸ்கீம் பேர்லாம் சொல்லிட்டேன். டாப்ல எவ்வளோன்னு கேட்டாங்க. டாப் எவ்வளோ அதிகமா குடுப்பாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு 10,00,000 அதுவும் சொல்லிட்டேன். இப்போ அப்டேட் ஆயிருக்கு 20,00,000 தருணுன்ட்டு. மத்த 2 இருக்குல்ல சிசு, கிஷோர்ன்னு. அது எதுக்கு எவ்வளோ அப்படின்ட்டு அந்த லிமிட் கூட நான் யோசிச்சு சொல்லிட்டேன் 50,000ன்ட்டு. 50,000 5,00,000ன்ட்டு. ஆனா அது எதுக்கு எது அப்படின்னு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. அண்ட் ஹைப்போத்திகேஷன், மார்ட்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த அடமானம் போல பொருள் வாடகை, பைக்கு, தங்கம்லாம். அது இதுவும் எனக்கு தெரியுது. நான் பாதி சொன்னேன், பாதி ஆன்சர் பண்ண முடியல. இதனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ, அந்த மார்க் குறைஞ்சதுக்கு காரணம் அதுதான். 11 மார்க். 15 மார்க் 11 மார்க் தான் வந்துச்சு. ஸோ, ஓவராலா 25 மார்க் கன்சிடர் பண்ணாங்க. அதில எனக்கு வந்தது 20 மார்க். இதில 11, ஜிடில 9. ஸோ 20 இது சூப்பரான ஸ்கோரா இருந்தாலும், எனக்கு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்தவரைக்கும் எனக்கு 11 மார்க் ரொம்ப கம்மி. 15க்கு நான் 11 மார்க்கு தமிழ்நாட்ல நடந்த இன்டர்வியூல கம்மி. அதர் ஸ்டேட்லன்னா இது அதிகம். தமிழ்நாட்ல சூப்பரா இன்டர்வியூ கொண்டு போயிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணாதனால இந்த மார்க் அடி வாங்கினதுனால எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. பட் இது வந்து ஒரு கிரெடிட் ஆஃபீசரு பிஜிடிஏ கோர்ஸ் படிக்கணும். நான் எக்ஸாமே சும்மா தான் போய் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் எழுதினேன். அப்படிப்பட்ட எக்ஸாம்ன்றதுனால கொஞ்சம் மனச தேத்திட்டு அமைதியாயிட்டேன். என்னோட டார்கெட் ஆர்பி அசிஸ்டன்ட் தான். ஸோ அந்த எக்ஸாமுக்காக தான் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ஆர்பி அசிஸ்டன்ட்டு, ரெகுலேட்டரி எக்ஸாமில் எனக்குன்னு ஒரு சில எக்ஸாம்ஸ் வச்சுருக்கேன். அந்த எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு போவோம். அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் மாதிரி வைக்கலான்னு இருக்கேன். ஸோ இதுதான் இது ஏன் சொன்னேன்? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இது ஏன் சொன்னேன்னா, நீங்க ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தா கூட, உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அவ்வளவு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. நம்ம டிஎன் பேங்கர்ஸ் சேனல ஃபாலோ பண்ணுங்க. இந்த சேனல பிரிலிம்ஸ் கன்டென்ட்க்காகவும், கான்செப்ட் கிளாரிட்டிக்காகவும் இந்த சேனல்ல கன்டென்ட்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி, இன்டர்வியூ டிப்ஸு, எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி, பிரிப்பரேஷன் டிப்ஸு இந்த மாரி அனைத்து விதமான எப்போ எக்ஸாம் வரும், எப்போ ரிசல்ட் வரும், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபு அண்டு ஏன் இப்படி பண்றாங்க, எக்ஸாம் கண்டக்டிங் ஏஜென்சி ஏன் இவ்வளோ ப்ரெஷர் போடுறாங்க, இது முதற்கொண்டு எல்லாத்தையும் நான் இந்த டிஎன் பேங்கர்ஸ் சேனல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த ஜிடிக்கும் ஆல்ரெடி ஆர்ஆர்பி பிஓக்கும் நெறைய பேர் பெனிஃபிட் ஆனீங்க. நான் கொடுத்த இன்டர்வியூ கொஸ்டின்ல நெறைய பேர் ஒய் பேங்கிங் அந்த மாரி ஒரு கொஸ்டின் கரியர் கேப் ஏன் இவ்வளோ நாளா படிச்சிருந்தீங்க? அதுக்கெல்லாம் பெஸ்ட் ஆன்சர் நான் குடுத்து வச்சிருந்தேன். அத வச்சு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி போய் பெனிஃபிட் ஆனவங்க எக்கச்சக்கமான பேரு. ஸோ அந்த இன்டர்வியூ சீரிஸ் செம்ம ஹிட்டு. அந்த மாரி இன்டர்வியூ சீரிஸ் குரூப் டிஸ்கஷன் இந்தியன் எல்பிஓக்கு வைக்கிறேன்னு இருக்காங்க. எஸ்பிஐ பிஓக்கு குரூப் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ இந்த குரூப் டிஸ்கஷன் எப்படி இருக்கும்? அந்த எக்ஸாம்ல எப்படி பேசினா நமக்கு பேனல் மெம்பர் அட்ராக்ட் ஆவாங்க, நமக்கு ஃபுல் மார்க் குடுப்பாங்க. இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த சேனல்ல அண்ட் டிஎன் பேங்கர்ஸ் சேனல் 2 சேனலுமே செப்பரேட்டா அந்தந்த சேனலுக்கான பர்ப்பஸ நான் குடுப்பேன். 2 சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு தேவையான அனைத்து விதமான டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்லி தரேன். எங்க படிக்கணும், என்ன மெட்டீரியல்ல படிக்கணும், அதுக்கான பிடிஎஃப் லிங்க்கு இது முதற்கொண்டு நான் அங்கங்க சொல்லிருவேன். அந்தந்த வீடியோ ப்ரொவைட் பண்ணும்போது அது குடுத்துருவேன். அதுக்கு நீங்க பிடிஎஃப் லிங்க் வேணும்னா, நீங்க நம்மளுடைய ஆப்டி வித் ஏகே அப்படிங்கக்கூடிய இத பாருங்க. இந்த ஆப்டி வித் ஏகே அப்படிங்கக்கூடிய டெலகிராம்ல இந்த டெலகிராம் லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல குடுக்குறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க இது என்னத்துக்கு சொன்னேன்னா, ஜஸ்ட் பாஸ் ஆகியிருந்தா கூட நீங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஆர்ஆர்பி எக்ஸாம் கிடையாது. ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி பிஓல தான் நீங்க அதிகமான லீடு 15 மார்க்கு, 10 மார்க், 20 மார்க், 15, 20 மார்க் மேல எடுக்க தந்தா தான் சேஃப் அப்படின்னு சொல்றதுக்கு. இது வந்து ஜஸ்ட் பாஸ் ஆகக்கூடிய எக்ஸாமு. ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போலாம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தாச்சுல்ல. வேற என்ன இருக்குது ஆஸ்பிரண்ட்ஸ் டேட்டா? ரிசல்ட் எப்போ வரும்? சரி. ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு 7, 6 டேஸ் ஆகும். என்னது இந்தியன் பேங்க் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய ஒரு எக்ஸாம் வச்சாங்க. அது பேர் என்ன? அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங். அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங்கோட ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஸோ அந்த அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் ரிசல்ட்ட விட்டு அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது 28 செப்டம்பர் 28. இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது 10 அக்டோபர் 10 12 நாளு. ஸோ இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி 2 வீக்ஸ் கழிச்சு இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்து 2 வீக் வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த ரிசல்ட் வந்துரும். இது ஒரு லாஜிக் தான். இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஃபார்முலா இல்ல. ஒரு லாஜிக்காக சொல்றேன்.
அவங்க ரிசல்ட் எப்போ வேணாலும் விடுவாங்க. நான் இது சும்மா ஒரு லாஜிக் 28ஆம் தேதிக்கு விட்டதுக்கு அப்போ விட்டுருக்காங்கன்னா, 2 வாரம் கழிச்சு இந்த எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ 2 வாரம் கழிச்சு வெறும் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ரிசல்ட் நாளைக்கு, இன்னைக்கு நைட்டு கூட வரலாம். எப்போனாலும் வரலாம் ரிசல்ட்டு. ரிசல்ட்டு பேங்க்கு கிட்ட போயிருந்தா கூட அவங்க ஒரு சில வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிசல்ட் பேங்க்கு கிட்ட எப்பயோ போயிடுச்சு. 4, 5 நாளைக்கு மேல அது ரிசல்ட் போயி. பட் ஆனா அவங்க பப்ளிஷ் பண்ணாம வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, அந்த நியூஸ் உண்மையா இருந்து அவங்க பப்ளிஷ் பண்ணாத காரணம் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அண்ட் இன்டர்வியூக்கான ஸ்லாட்ஸு, இன்டர்வியூக்கான டேட்ஸு அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே நமக்கு ஹால் டிக்கெட் வரும். ஹால் டிக்கெட் வந்த உடனே இன்டர்வியூ நடக்கும். ஸோ கொஞ்ச நாள் தான் டைம் இருக்கும். ரொம்ப நாள் டைம் இருக்காது. ஏன்னா இப்போ தான் அது ஐபிபிஎஸ் ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்கல்ல. ரொம்ப நாள் டைம் குடுக்காம, கம்மி டைம் குடுத்து ப்ரெஷர் போட. ஸோ இன்டர்வியூ சீரிஸ் நம்ம ஆரம்பிச்சிடலாம். சரி, இந்த ரிசல்ட் லேட்டா வரதுனால என்ன சார் பெனிஃபிட்டு? லேட்டா வரதுனால என்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டு லேட்டா வர்றது என்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தா, நமக்கு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றது தனியா படிக்க தேவையில்ல. ஆல்ரெடி இன்டர்வியூ இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் என்னென்னனா ஐடிபிஐ இருக்கு, கர்நாடகா பேங்க் இருக்கு. ஸோ இந்த மாரி எக்ஸாமுக்கெல்லாம் இன்டர்வியூ இருக்கு. ஐடிபிஐ ஜேஇஎம்முக்கு இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு, கர்நாடகா பேங்க் இருக்கு, இந்த எக்ஸாமுக்கு இன்டர்வியூ இருக்கு. ஸோ நம்ம இன்டர்வியூக்கு தனித்தனியா ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த 4 எக்ஸாமுக்கு ஒண்ணா சேர்த்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இது ரிசல்ட் வந்திருந்தா உடனே இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அப்கமிங் வரக்கூடிய எஸ்பிஐ எக்ஸாம் அந்த மாரி எக்ஸாமுக்கு இந்தியன் பேங்க்கு, லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கெல்லாம் நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியுது. அதனால இந்த ரிசல்ட் டிலேயா வர்றது ஒரு நல்ல விஷயம் தான். பிஓ நோட்டிஃபிகேஷன் டிலே வர்றது என்ன விஷயம், எப்படி நல்லதுன்னு ஒரு வீடியோ போட்டேன்ல, அந்த மாரி இந்த ரிசல்ட் டிலே வர்றது ரொம்ப நல்ல விஷயம் தான். ரிசல்ட் எப்போ வேணாலும் வரும். பட் நீங்க ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரிசல்ட் லேட்டா வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஏன்னா, அப்பதான் நீங்க இந்த 4 எக்ஸாம்க்கு ஒண்ணா நம்ம இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம எல்பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும், எஸ்பிஐ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும் கொஞ்சம் அடிபடாம ஒரு ஸ்மூத்தா கொண்டு போக முடியும். ஸோ முடிஞ்ச வரையும் இந்த எக்ஸாம் லேட்டா வந்தா கூட நல்ல விஷயம் தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணலனா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 2 சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓக்கு தேவையான அனைத்து விதமான கன்டென்ட் இங்க குடுக்கப்படும். அண்ட் டிஎன் பேக்கர் சேனல்ல மத்த எல்லா கன்டென்ட்டும் கைடன்ஸ் செஷன்லாம் குடுக்கப்படும். தேங்க் யூ ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க் யூ.